மேடம் வணக்கம். கேப்டன் மறைவுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவ்வளோதான் முடிஞ்சது, இன்றைக்கி ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி நீங்கள் தலைமை ஏற்று இது முடிவல்ல இனிதான் ஆரம்பம் என்பது போல் 20வது வருடத்தில் தமிழ்நாடு முழுக்க பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் கட்சி தொண்டர்கள் எல்லாரும் விமர்சையாக கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையில் கட்சி தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க மேடம்? கேப்டன் என்கின்ற ஒரு மாமனிதர் பிறந்து புனிதராக வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக அனைத்து மக்கள் மனசிலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கார். அவர் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த கட்சியை ஆரம்பித்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையான என் மக்களை தங்கத்தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொல்லி ஒரு சிறந்த முறையிலே தனியாக சுயம்புவாக தெய்வத்தோடும் மக்களோடும் கூட்டணி வச்சு இந்த கட்சியை ஆரம்பித்தார். அவருடைய நோக்கம், லட்சியம், கனவு நிச்சயம் அதை நாங்கள் கொண்டு சென்று அவர் கனவை லட்சியத்தை நிறைவேற்றுவோம் என்று இந்த நல்ல நாளில் உறுதியாக இருக்கிறோம். ஓகே, சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எம்ஜிஆருக்கு பிறகு எல்லாரும் இப்போ எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறது, அதாவது படங்களில் ஒரு சீன் வேணும்னா கூட எம்ஜிஆருக்கு பிறகு கேப்டன் அவர்களுடைய புகைப்படத்தை தான் பயன்படுத்துகிறாங்க, அரசியலையும் அவரை தான் முன்னெடுப்பாக எடுத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தார் அப்படின்றத மற்றவர்களுக்கு உதாரணம். அந்த வகையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதற்கடுத்து புரட்சி கலைஞர் கேப்டன் ஒட்டுமொத்த மக்களாலும் வரவேற்கக்கூடிய ஒரு தலைவர்களாக தங்கள் வாழ்க்கையை அனைவருக்கும் ஒரு உதாரணமாக வாழ்ந்து சென்ற மறைந்த தலைவர்கள். அதனால தான் இன்றைக்கி மக்கள் மொத்தமே அது திரைப்படமாக இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், இந்த இரண்டு தலைவர்கள் சொன்னதை எல்லாரும் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படி வாழ்கிறோம், நாம் எப்படி மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கிறோம் என்பதுதான் நம்ம வாழ்க்கை. அந்த வகையில் சிறந்த முறையில் அனைவருக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள். அவங்க மறையவில்லை, விதைக்கப்பட்டு இருக்கிறார்களே, புதைக்கப்பட்டிருக்காங்களே ஒழிய அவங்க விதைக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி ஒரு கேப்டன் தான், ஆனால் இன்றைக்கி லட்சக்கணக்கான கேப்டன்களை அவர் உருவாக்கி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. இன்றைக்கி அனைவரும் சேர்ந்து நிச்சயமாக அவர் கனவை நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிறைவேற்றுவோம் என்று இந்த நாளில் நான் சொல்கிறேன். இறுதியான ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் பெண்களுக்காக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, சுத்தமாக பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நிலவரத்தை பார்க்க முடியுது. நீங்கள் இந்திய அரசியலில் மிகவும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு பெண் தலைவராக இருக்கீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? இதுவும் நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா பக்கமும் பாலியல் வன்கொடுமைகள் ஒரு புறம். ஒரு டிஎஸ்பி, அது ஒரு விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டிஎஸ்பியவே பப்ளிக்லேயே அடிக்கிறாங்க. இன்னைக்கு சின்ன குழந்தையிலேருந்து முதியவர்கள் வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி ஒரு பெண் தலைவர் ஒரு கருத்து சொன்னால் அதை பூதாகரமாக்கி மட்டம் தட்டி அவங்கள கீழ்த்தரமாக பேசுகின்ற நிலைமையும் இன்றைக்கி நிறைய இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை ஒரு கட்சியினர் செய்தால் அது எல்லாமே வரவேற்கக்கூடியது. இது மற்றவங்க செய்தால் அதை மிகப்பெரிய அளவில் அதை பூதாகரமாக்கி அனைவருடைய கண்டனத்துக்குரியது மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அப்படி எதுவுமே இல்லை. இங்கே எல்லாருமே ஒரே மாதிரி தான். இன்றைக்கி அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆளும் திமுக ஆட்சியில் இன்றைக்கி அன்பில் மகேஷ் பார்த்தா ஏன் ஏரியாவில் நீ சொல்லிட்டு போகிற உன்னை நான் எப்படி விடுறேன் நான் பாருன்னு அவர் ஓப்பனாக சொல்கிறார் ஒரு அமைச்சர். அப்போ இது மிரட்டுன்னு தோணி இல்லையா? இப்போ மற்றவங்க செஞ்சால் அது தப்பு, நீங்கள் செய்தால் நியாயமா என்று மக்கள் கேள்வியை நான் வைக்கிறேன்.